பொதுவாக நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் அப்படிங்கிறத ஆன்லைனில் புக் பண்ணியிருப்போம். இல்லைனா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டரில் போய் புக் பண்ணியிருப்போம். ஆன்லைனில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே கேன்சல் ஆகிரும். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணும்போது, கவுண்டரில் போய் புக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சலே ஆகாது. நம்ம தான் போய் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வரணும். ஆனால் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் புக் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்லீப்பர் கோச், இப்போ ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணியிருந்தா ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே ஏறிட்டு டிடிஆர் மூலமாக பெர்மிஷன் வாங்கிட்டு ஏதாவது சீட் காலியாக இருந்தால் அந்த பெர்த்தில் போய் பயணிக்கலாம். ஆனால் இப்போ அந்த விதிமுறையை தகர்த்திருக்கு நம்ம ரயில்வே. எப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சோ அல்லது ஏசி கோச்லேயோ இந்த மாதிரி பயணம் செய்ய முடியாது. நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸ், அதாவது ஜென்ரல் கோச்சில் மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. இந்த ரூல்ஸ் எந்த அளவு நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு அப்புறமா யார் 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 ட்ரெயினில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு போய் பயணிக்க விரும்பி பயணிக்க முடியாமல் போகிறீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இதோட ஒரு ரூல்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ரூல்ஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் பெரும்பாலும் அவங்க ஏரியாவில் இருந்து நம்ம ஏரியாவுக்கு வரதுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு அப்படின்னா சும்மா வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டிடிஆர்ட்டை எழுதி வாங்கிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகி டிடிஆர்ட்ட பணத்தை கொடுத்து என்ட்ரி ஆகி உள்ள ஸ்லீப்பர் கோச்சில் மக்களோட, அதாவது புக்கிங் பண்ணவங்களோட அப்படி கோவிந்தா போட்டு வந்து பயணிக்கிறாங்களாம். அப்படி பயணிக்கும் போது புக்கிங் பண்ணி, அதாவது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு புக்கிங் பண்ணவங்களுக்கு கூட அவங்க சீட்டை அனுபவிக்க முடியாமல், அவங்க சீட்டில் பயணம் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது. ஓகேவா? அதனால தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இனி வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் கண்டிப்பாக போக முடியாது. இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம்.